நீட்டு தள்ளி போயிடுச்சு. ஜூன் 21 எக்ஸாம் வச்சுட்டாங்க. இன்னும் கண்ணு திறந்து பார்க்கறதுக்குள்ள பாத்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடிச்சு. இன்னும் 20 நாள் தான் இருக்கு, என்ன பண்றதே தெரியல அப்படின்னு முடிச்சிட்டு இருக்கீங்களா? கவலையே படாதீங்க. ஒரு அருமையான ஸ்ட்ராட்டஜி உங்களுக்காக நம்ம டீம் ரெடி பண்ணியிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்குறோம். இதை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், நீட்டை அப்படி தட்டிட்டு போயிடலாம். ஓகே, பார்க்கலாமா என்ன அது அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு வித்ராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா பேசுறேன். ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. என்ன சார் பண்றது தெரியல அப்படின்னு இந்த மாதிரி கவலைப்படுறத ஃபர்ஸ்ட் தூக்கி போகணும். ரைட்டா? இப்ப நம்ம கவலைப்படுறதுனால, இல்ல போன நாட்களை பத்தி திங்க் பண்றதுனால, இல்ல போன வாட்டி நான் எக்ஸாம் சூப்பரா பண்ணியிருந்ததுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. ரைட்டா? அப்ப எதுக்கு அதை பத்தி திங்க் பண்ணுவேன்? அப்ப இருக்கக்கூடிய பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 20 முழு நாட்களை நான் எப்படி யூஸ் பண்ணிக்கணும்? இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா இதுல முக்கியமா பண்ணக்கூடாத தவறு என்ன அப்படின்னா, புது புது மெட்டீரியல்ஸை வந்து நீங்க வாங்குறது அவாய்ட் பண்ணணும். இது தேவையே கிடையாது. என்ன புதுசா நீங்க இந்த 20 நாள்ல மேஜிக் பண்ணி ஃபுல்லா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு பண்ணணும் அப்படின்றது ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கணும். ரெண்டாவது, இந்த மராத்தான் சொல்லி வீடியோஸ் போடுறாங்க பாருங்க, அதை நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறது நிறுத்தணும். இந்த டைம்ல வீடியோ பாக்குற டைம் கிடையாது. ரைட்டா? புரியுதா? 20 நாள்ல நீங்க உட்காந்துட்டு ஒரு நாள் நான் மராத்தான் பாக்குறேன் ஒரு டாபிக் அப்படின்னா 24 hours உட்காந்து மராத்தான் பார்த்து எத்தனை 20 நாள்ல முடிப்பீங்க? அதனால அதுக்கும் ஃபுல் ஸ்டாப் வச்சிடும். மூணாவது ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரி யூடியூப்ல இதை பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம், இதை செஞ்சிடலாம், அதை செஞ்சிடலாம், நான் ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறேன் அப்படின்னு எங்களை போல இருக்கிறவங்க சொல்றாங்க பாருங்க, இதை ஃபர்ஸ்ட் ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கணும். அப்ப இந்த வீடியோ பார்க்கணும்ன்றீங்களா பார்க்க வேணான்றீங்களா சார் அப்படின்னா கொஞ்சம் தயவு செய்து இதை மட்டும் ஒரு 10 நிமிஷம் பார்த்துருக்கேன். ஏன்னா உங்களுக்கு அப்பதான் எதை அவாய்ட் பண்ணணும்னு தெரியணும்ல. புரியுதா? அப்ப புக்ஸ் வந்து புது புது புக்ஸை பாக்குறத தூக்கி அடிச்சிடணும். மேரத்தான் வீடியோஸ் பாக்குறத தூக்கிடணும். இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ் வந்து நீங்க பாக்குறத அவாய்ட் பண்ணணும். இந்த 3 விஷயங்கள் கம்பல்சரி நீங்க பண்ணி ஆகணும். ரைட்? சரி, நான் என்னதான் சார் பண்றது சொல்லுங்க அப்படின்னீங்கன்னா, காலையில எழுந்ததுமே மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பயாலஜி அழகா ஸ்டார்ட் பண்ணுங்க. என்சிஆர்டில இருக்கக்கூடிய புக்ல இருக்கிறத மட்டும் தான் வந்து கொஸ்டின்ஸா வந்து கொடுக்குறாங்க. அப்ப கொஸ்டின்ஸை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை எடுத்து ஒரு 10 வருட கொஸ்டின்ஸை அழகா அப்படி சாப்டர் வைஸா அப்படி டக்குன்னு பார்த்துட்டு ஒரு டெஸ்ட் எழுதி பாத்தீங்கன்னா தெரிஞ்சு போது எங்க நீங்க மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்ட்டு. மத்தியானம் டைம்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், ரிலாக்ஸா இருக்கும். அந்த டைம்ல நீங்க கெமிஸ்ட்ரி படிங்க, ரியாக்ஷன்ஸ். ரைட்டா? தென் வந்து பாத்தீங்கன்னா இன்ஆர்கானிக் பொறுத்துக்கும் என்சிஆர்டி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இதே எல்லாத்தையும் நீங்க என்ன பண்றீங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு அதை அப்படியே தூசு தட்டின மாதிரி என்சிஆர்டி புக்ஸை மட்டும் பார்த்தா போதும். பிசிக்கல்ல இருக்கக்கூடிய நியூமெரிக்கல்ஸை கொஞ்சம் சால்வ் பண்ணி பாருங்க. ஈவினிங் டைம் கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காந்துட்டு பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய நியூமெரிக்கல்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதான் சொல்றேன். திருப்பி உட்காந்து கான்செப்டை படிச்சுட்டு அதெல்லாம் பண்றதுக்குல டைம் கிடையாது. சும்மா அப்படி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அகைன் வந்து நீங்க என்ன பண்ணணும், ப்ராப்ளம்ஸ் வந்து போடணும். இதுக்குதான் ஆர்ஜிஆர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்ப 21ஆம் தேதி டெஸ்ட் எழுதுறாங்க இல்லையா, அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு டிசைன் பண்ணி வச்சுக்கோங்க. என்னன்னா, ரொம்ப வந்து இதுல வந்து கண்டென்ட் எல்லாம் படிச்சுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது சொன்னேன் இல்லையா. ஒரு 10ல இருந்து ஒரு 15 நிமிஷம் ஒரு சாப்டர்ல என்னெல்லாம் முக்கியம், என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ரியாக்ஷன்ஸ் என்ன முக்கிய வேலை இருக்குது, ஈக்குவேஷன்ஸ் என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஃபார்முலாஸ் என்ன, எதெல்லாம் கீவேர்ட்ஸ், இது எல்லாத்தையும் ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு 1.25 hour வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் தான். இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கும் இந்த மாதிரி பண்றோம். இந்த ப்ரோக்ராம் என்ன கூட நீங்க இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 86978693 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க. ஓகே, இது இல்ல அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி பண்ணுங்க. ஈவினிங்ல உட்காந்து டெஸ்ட் எழுதி பாருங்க. என்ன படிச்சோமோ அதுல இருந்து என்ன பண்ணுங்க, ஒரு 3 hours உட்காந்து 1 hour பயாலஜி, 1 hour வந்து கெமிஸ்ட்ரி, 1 hour பிசிக்ஸ், இதை உட்காந்து எழுதணும். அதுக்கப்புறமா பண்ண வேண்டியது மெயின் என்னன்னா, நிறைய பேர் வந்து டெஸ்ட் கூட எழுதிடுறாங்க. ஆனா டெஸ்ட் எழுதிட்டு அதை கரெக்ஷன் போட்டுட்டு எவ்வளவு மார்க் வந்திருக்கு, நம்மளுக்கு நல்லா வந்ததுன்னா சந்தோஷம், கம்மியா வந்ததுன்னா துக்கம். இப்படி கிடையாது. இப்படி எல்லாம் கொஸ்டின் பேப்பரை வந்து நீங்க பார்க்க கூடாது. என்ன பண்ணணும், கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நான் எங்கப்பா மிஸ்டேக் பண்றேன், ஒரு கொஸ்டின் பேப்பரை நான் எடுத்தேன் அப்படின்னா நான் ஆன்சரை வந்து போட்டுறேன். அதுல ஆன்சர்ஸ்ல
என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து நான் எங்கன்னா கான்செப்ட்ல எங்க மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா, இல்லைன்னா என்னால் நியூமரிக்கல் சால்வ் பண்றது மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், இல்லைன்னா நான் எடுத்து எழுதுறதுல இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் வந்து காமனா வருது அப்படின்றத பார்த்து எப்போ ஒருத்தங்க வந்து பாத்தீங்கன்னா எப்போ அருமையா வந்து பண்ணுவாங்க அப்படின்னா, பண்ணக்கூடிய மிஸ்டேக்கை திருப்பி திருப்பி பண்றவங்க சக்சஸ் ஆகுறது இல்லை. பண்ணக்கூடிய மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிட்டு திருப்பியும் அதே மிஸ்டேக் வராம இருக்கிறத யாரு ஃபாலோ பண்றாங்களோ அவங்க தான் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வராங்க. ரைட்டா? அதனால இந்த மாதிரி விஷயங்களை நீங்க வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு அட்லீஸ்ட் உங்களால வந்து இண்டிவிஜுவல் டாபிக் எல்லாம் எழுதுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒரு கம்பைண்டா ஒரு பார்ட் டெஸ்ட், நான் ஒரு யூனிட் சேர்ந்து ஒரு பிசிக்ஸ்ல ஒரு யூனிட், கெமிஸ்ட்ரி ஒரு யூனிட், பயாலஜி ஒரு யூனிட், அந்த மாதிரி கம்பைண்டா சேர்ந்து பார்ட் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். சார் இந்த பார்ட் டெஸ்ட்டுக்கெல்லாம் எங்க சார் நாங்க போவோம்னா, நீங்க கவலையப்படாதீங்க. 8925824315 இந்த நம்பர்ல கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 12 பார்ட் டெஸ்ட் வந்து RJRல இருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க அவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். ரைட்டா? இதை நீங்க பிளான் பண்ணிக்க 20 நாள்ல ஒரு 12 பார்ட் டெஸ்ட் வர மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணி நீங்க எழுதுங்க. மீதி இருக்க ஒரு வாரம் இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு 3 வந்து ஃபுல் டெஸ்ட், மாக் டெஸ்ட் மாதிரி ஒரு 3 முழு டெஸ்ட் எழுதி பார்க்கணும். லாஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு வாரத்துல ஒரு நாள் டெஸ்ட் எழுதுங்க. ஒரு நாள் எழுதி முடிச்சிருந்தா அதுல இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்னன்றதை பாருங்க. அதை எங்கெல்லாம் கேப் இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணி திருப்பி எங்கெல்லாம் கொஞ்சம் படிச்சுட்டா நல்லா இருக்குமோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் படிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு டெஸ்ட், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 3 டெஸ்ட் எழுதினா கம்ப்ளீட்டா கரெக்டா இருக்கும். அழகா 21ஆம் தேதி போய் நீங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு எக்ஸாம் வரலாம்ப்பா. அவ்வளவுதான். எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஜாலியா ரெக்ரெட் பண்ணாம ஃபர்ஸ்ட் ரெக்ரெட் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணும், ரீஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னையில இருந்து மெயின் வந்து என்ன பண்ணும், ரெக்ரெட் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் ஃப்ரம் டுடே, 1 chapter 1 day அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு சாத்தியம் இல்லை. நான் தான் சொன்னேன், ஒரு 14 நாள் இருக்கு. இருக்கக்கூடிய 80 டாபிக்கை டிவைட் பண்ணி ஒரு நாளைக்கும் பிசிக்ஸ் 1, கெமிஸ்ட்ரி 1, சுவாலஜி 1 பார்த்தீங்கன்னா கூட 4 ஆயிடுச்சு. அப்ப 15 நாளைக்கு 4 பண்ணா கூட 60 டாபிக், ஆல்மோஸ்ட் 60 டாபிக் பண்ணா கூட 600-650 மார்க் தாராளமா உங்களுக்கு வந்துடும். அதை ரைட்டா பண்ணிடலாமா, முடியுமா முடியாதா? இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். சொல்றது ஈஸி சார், செய்யறதானே சார்னா செஞ்சா எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். செய்யற வரைக்கும் தான் கஷ்டமா இருக்கும், செய்ய ஈஸியாயிடும். டைலாக் வந்து தனுஷ் சொல்லுவார்ல, பாக்கிறது கஷ்டமா இருக்கு, பார்க்க என்ன பார்க்கணும் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்களா? அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கும், செய்ய ஈஸி ஆயிடும். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. நம்மளுடைய லைஃப் யாருன்னா வந்து எனக்காக எக்ஸாம் எழுத போறாங்களா? இல்லையே. எனக்கு எக்ஸாம் நான் தான் எழுதணும், மார்க் நான் தான் வாங்கணும், எனக்கு வர மார்க் தான் நான் வச்சுக்கணும். வேற யாரும் கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க இந்த வாட்டி கூட, எனக்கு பதில் யாருன்னா டெஸ்ட் எழுதுவாங்க. இதெல்லாம் கனவுல நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுமா? எவனோ ஏதோ பண்ணிட்டு இருக்கான், பட் நம்மளுக்கு நம்ம தானே பண்ணிக்கணும். கரெக்டா நம்ம பிளான் பண்ணி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இருக்கக்கூடிய இந்த 20 நாள்ல அட்டகாசமா ஒரு 600-650 மார்க் எடுக்கிறதுக்கு முடியும். இனிமேல் புதுசா நம்ம படிக்க போறதில்ல. அகைன்னு ஏற்கனவே படிச்ச விஷயங்களை அப்படி பிரஷ் அப் பண்ணி எங்கெல்லாம் தூசு தட்டணுமோ தட்டி விட்டு, எங்கெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணுமோ கான்சென்ட்ரேட் பண்ணி, எங்கெல்லாம் டெஸ்ட் எடுக்கணுமோ அதெல்லாம் டெஸ்ட் எடுத்துன்னு பண்ணீங்கன்னா அட்டகாசமா மார்க் எடுத்துடலாம்ப்பா. அவ்வளவுதான், சிம்பிள். இதை ஃபாலோ பண்ண முடியுமா? ஃபாலோ பண்ணி எவ்வளவு மார்க் எடுக்க போறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட்ல அடுத்த வீடியோல சாதிக்கிறேன். RJRல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் அந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் RJR அகாடமி. நீட்டை கிராக் பண்ணி கூட நிறைய மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்கலங்க. கவுன்சிலிங்ல சாய்ஸ சரியா ஃபில் பண்ண தெரியாம ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட்ல சீட்டை எடுக்க முடியலங்க கவர்மெண்ட்டுக்கு மார்க் இருந்து கூட. அதனால நீங்க என்ன பண்ணும், RJRோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி கவுன்சிலிங் சப்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஈஸியா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்கிறதுக்கும், பிளஸ் எந்த காலேஜ்ல ஃபீஸ் கம்மியா இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றதுக்கும், ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கும் RJR ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கோங்க. கால் பண்ணுங்க 8695186953. 12th முடிக்கிறப்பயே நீட் JEE கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் RJR அகாடமி. எப்படின்னு பாக்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்ல கிடைக்கிற டைம், சண்டே கிடைக்கிற டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கத்துக்கிட்டு நீட்டையும் JEEயும் அழகா கிராக் பண்ணலாம். கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி வரும். இது மூலமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறோங்க. RJRல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.